பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால டெய்லி மன்னா என்கிற வசன தியானிப்புல உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம் கர்த்தருடைய வசனத்தை மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தை தான் மார்க் 14:15வது வசனம். பஸ்கா பண்டிகையில முதலாம் நாளை எந்த இடத்துல ஆசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பதாக இயேசு சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சீஷர்கள் கேட்டபோது இயேசு சொன்னாரு, நீங்க ஊருக்குள்ள போங்க, அங்க ஒரு மனுஷன் குடத்துல தண்ணி கொண்டு போவான், அவன் பின்னாலேயே போங்க, அவன் ஒரு வீட்டுக்குள்ளாக பிரவேசிப்பான், அந்த வீட்டு எஜமானிடத்துல கேளுங்க, போதகராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்க விரும்புகிறார், உங்களிடத்துல இடம் உண்டா என்று சொல்லி கேளுங்க. அப்ப அவன் ஒரு மேல் வீட்டு அறையை காண்பிப்பான், அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல போய் நீங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்க என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மேல் வீட்டு அறை, ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டு அறை. இந்த நாளில இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கவனமா கேளுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டு அறை. இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்க கடைசி உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு கொண்டாடிய கடைசி பஸ்கா இந்த மேல் வீட்டு அறையில தான் அவர் செய்தார். மிக முக்கியமான சம்பவங்கள் அந்த மேல் வீட்டு அறையில நடந்தது. பஸ்கா என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட போது அந்த நாட்களில் கர்த்தர் ஆரம்பித்து வைத்தார். முதல் பஸ்கா எகிப்துல கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா, முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் அவர்கள் அந்த பஸ்கா என்கிற பண்டிகையை கொண்டாடினார்கள். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகையை தான் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு போவதற்கு முன்பாக இந்த இடத்துல அவர் சீஷர்களோடு கூட கொண்டாடுகிறார். அது எந்த இடத்துல கொண்டாடுகிறார் அப்படின்னா, ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை. இதை மறந்துடக்கூடாது. மிக முக்கியமான காரியங்கள் இந்த மேல் வீட்டறையில நடந்தது. என்ன நடந்தது? இந்த இடத்துல தான் இயேசு தன்னை தம்மோடு கூட இருந்த ஒரு மனுஷன் காட்டி கொடுக்க போகிறான். யூதாசை குறித்து பேசுகிறார். பேதுருவை குறித்து சொல்லுகிறார், நீ என்னை மறுதலிக்க போகிற என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பதையும் இயேசு சொல்லுகிறார். அடுத்தது சொல்றாரு, அந்த இடத்துல அதே அந்த மேல் வீட்டு அறையில அவர் சிலுவையின் பாடுகளுக்கு உட்பட போகிறார். அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்க திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொண்டுதான் இந்த பஸ்காவை கொண்டாடினீங்க. ஆனா இனிமேல் இதோ ஜீவ அப்பமாகிய என்னை, என் சரீரத்தை உங்களுக்காக நான் பிட்டு கொடுக்க போகிறேன். சிலுவையில என் ரத்தத்தையே உங்களுக்காக சிந்த போகிறேன். அந்த இடத்துல தான் இயேசு சொல்லுகிறார், இதுதான் நான் உங்களோடு செய்கிற புதிய உடன்படிக்கை என்று இயேசு சொல்லுகிறார். சோ இத்தனை காரியங்கள் எங்க நடக்குது அப்படின்னா, ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம். அந்த இடத்துல தான் இயேசு கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்க போகிறது, இந்த உடன்படிக்கை, இவையெல்லாம் அந்த இடத்துல தான் நடக்குது. கவனன்ட் அந்த இடத்துல தான் நடக்குது. பாருங்க, எவ்வளவு முக்கியமான இடம் இல்லையா அது? இயேசு தம்முடைய சீஷர்களோடு பூமியில ஆசரித்த கொண்டாடின கடைசி பஸ்கா பண்டிகை. மிக முக்கியமானது ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை. அந்த இடத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை கேட்கிற என் தேவனுடைய பிள்ளைகளை கவனமா கேளுங்க. ஏன் நான் இதை அடிக்கடிக்கு சொல்றேன் தெரியுமா? ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை என்று சொல்லி அந்த மேல் வீட்டறையில இவ்வளவு பல காரியங்கள், முக்கியமான காரியங்களை இயேசு சொன்னார், செய்தார். இந்த வீட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கம்பளம் எல்லாம் விரிக்கப்பட்டிருந்தது. அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததுனால
அதை தேவன் சித்தம் கொண்டு தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்க வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததுன்னா, உங்க குடும்பம் கர்த்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும்னா, உங்களோடு கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை செய்கிறார். உங்களோடு கர்த்தர் பேசுவார். உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை கர்த்தருக்கு சித்தமானது. எது ஆயத்தமாக்கப்படும், எப்படி ஆயத்தமாக்கப்படுறது பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல சில பாத்திரங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 21வது வசனத்துல, தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், கனத்திற்குரிய பாத்திரம். ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை கனத்துக்குரிய. எப்படி ஆயத்தமாக்கப்படுகிறது? உங்களை சுத்திகரித்து கொண்டால், பரிசுத்தத்துக்காக நீங்க வைராக்கியம் கொள்ளும் போது, ஆண்டவரே என் சிந்தை, என் கண்கள், என் வாய், என் செய்கைகளை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லும் போது, நீங்கள் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவினால நிச்சயமாய் பயன்படுத்தப்படக்கூடிய கனத்திற்குரிய பாத்திரம். அல்லேலூயா. It is not depending upon some talents or spiritual gifts. ஆயத்தமாக்கப்படுகிறதுனா ஏதோ உங்களுடைய தாளந்துகளோ ஆவிக்குரிய வரங்களோ, அல்லது நான் அழகா இருக்கிறதுனால நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் டெய்லி சர்ச்சுக்கு போகிறேன், இதெல்லாம் இது மட்டும் அல்ல. நீங்க பரிசுத்தமாக்கப்படும் போது, நீங்க இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும் போது, உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் போது, நீங்களும் உங்க குடும்பமும் இப்படி இருந்தீங்கன்னா, நீங்க தான் ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறை. அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்வார். உங்கள் அண்டையிலே வந்து கர்த்தர் வாசம் பண்ணுவார். உங்களோடு கர்த்தர் பேசுவார். இவையெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் செய்கிறார். இஃப் யூ ப்ரிப்பேர்ட் அப்படின்னா, நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எப்படி பிரதர் ரெடியா இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுவதும் பரிசுத்தத்துல வளருகிற பாத்திரம் தான் ஆயத்தமாக்கப்படுகிற பாத்திரம். அந்த பாத்திரத்தை தான் எஜமான் நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்தணுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயில நான் ரொம்ப அவசரப்பட்டு பேசிடுறேன், மற்றவங்களை குறித்து தவறாய் பேசுறேன், என்னை மன்னிங்க, என் கண்கள் அசுத்தமான காரியத்தை பார்க்கறது, என்னை இதுல இருந்து விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் இதை நீங்க ஜெபம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்க வளரும் போது, பரிசுத்தத்துல வளரும் போது, நீங்கள் தான் ஆயத்தமாக்கப்பட்ட மேலறை, நீங்கள் தான் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதுல சந்தேகமே கிடையாது. உங்க குடும்பம் ஆயத்தமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல இயேசு வந்து வாசம் பண்ணுவார், உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. சோ மறந்துடாதீங்க, நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறையாய் மாறும்போது இயேசு வருவார், உடன்படிக்கை செய்வார், உங்களோடு கூட பேசுவார், உங்களை கொண்டு கனத்திற்குரிய பாத்திரத்தை போல பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறையாய் மாற்றும். எஜமானாகிய இயேசு வந்து வாசம் பண்ணுகிறதற்கும் எங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறதற்கும் எங்களை ஆயத்தமாக்கும். இந்த வசனத்தை கேட்கிற பேசுகிற எங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரித்து ஆண்டவரே எங்க குணங்கள் மாறட்டும். நாளுக்கு நாள் எங்கள் பரிசுத்தத்துல வளர கிருபை கொடுங்கப்பா. எங்க சொந்த பலத்தினால் இது முடியாது, ஆனால் தேவனே உம்முடைய ஆவியினால் ஆகும் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நடுக்கங்களையும் பயத்தையும் இயேசுவின் நாமத்தை எடுத்து போட்டு இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளை, நீ பயந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக ஏற்கனவே நான் யாவையும் செய்து முடித்திருக்கிறேன், தைரியம் கொள், விசுவாசத்தோடு புறப்பட்டு போ, கர்த்தர் உனக்காக காரியத்தை முடித்திருக்கிறார், கைக்கூடி வர பண்ணிருக்கிறார். இந்த வசனத்தை நிறைவேற்ற பண்ணுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.